ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு தாங்க போயிருந்தேன். ஊரில் கோயில் கொடை வச்சுருந்தாங்க, அதுக்கு தான் போயிருந்தோம். சுவாமிக்கு நேர்த்திக்கடன்லாம் செய்ய வேண்டியது இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாமியும் கும்பிட்டோங்க. ரொம்ப நாள் கழித்து குடும்பமாக இருந்தது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. வீட்டில் பூனைக்குட்டி அங்கே வளர்க்குறாங்க. அது ரொம்ப ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்தது. அது கூட கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தோம். கோயிலேருந்து அப்புறம் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக கொஞ்ச நேரம் பேசிகிட்டே பூ கட்டிகிட்டு இருந்தோங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பூ கட்டிட்டு டைம் பாஸ் பண்ணது. நல்லாவே ஒரு மன நிம்மதியாக இருந்துச்சு. அப்படியே பல கதைகள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பூலாம் மதுரைக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சூப்பராக கட்டிகிட்டு இருந்தாங்க. பகலை விட நைட்டு இந்த கோயிலை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. அம்மனுக்கு அலங்காரம் ரொம்பவே அழகாக இருந்தது. அப்படியே முகம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னவோ இந்த சாமி மேலே அதீத நம்பிக்கைன்னு தான் சொல்லணுங்க. எது நினச்சி வேண்டிக்கிட்டாலுமே கட்டாயம் அதை நடத்தி கொடுத்துருவாங்க. சாமி பேர் பேச்சுக்குட்டிங்க. சாமியை தரிசனம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வில்பாட்டு தான் கேட்க உட்காந்தாச்சு. 4 மணிக்கு தான் திரும்பியே வந்தோம் வீட்டுக்கு. பிறகு காலையில் இட்லி, சட்னி, சாம்பார், அப்புறம் வெங்காயம் வடைலாம் வச்சு காலையில் டிஃபனை முடித்தோங்க. கொடைக்கு மறுநாள் காலையில் சாப்பாடு ஸ்பெஷலோ இல்லையோ மத்தியானம் ஸ்பெஷல் தான். அம்மா மட்டன் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மட்டன் குழம்பு, அப்புறம் சிக்கன் பொரிச்சது, மட்டன் கூட்டுக்கறி, ரசம் அப்படின்ட்டு லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டே இருந்தது. எல்லாமே சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.